சிவசிவ திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கருணையே வடிவான அன்னை திரிபுர சுந்தரி உடனமர் பசுபதீஸ்வர பெருமானுடைய பெரும் கருணையினாலும் அறந்தர திருநாவுக்கரசு நாயனாருடைய குருவொழினாலும் மீண்டும் உங்களை இறையொருள் தேடி பகுதியில் சந்திக்க பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னா, தமிழ் மாதங்களில் 5வது மாதமாக விளங்கக்கூடிய ஆவணி. அவனி புகழும் ஆவணி அப்படின்னு சொல்லுவாங்க. அவனின்னா உலகம். இந்த உலகம் புகழக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஆவணி மாதம். என்ன காரணத்துக்காகன்றதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். சித்திரை தொடங்கி வரக்கூடிய 5வது மாதமாக இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் தான் நம்ம முதற்கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு மிக 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 பிடித்தமான, அவருக்கு மட்டுமே கொண்டாடக்கூடிய ஒரு விநாயகர் சதுர்த்தி அப்படின்ற ஒரு நன்னாள் கொண்டாடப்படுகின்ற ஒரு அற்புதமான மாதம். சதுர்த்தி திதியில விநாயகப் பெருமானுக்கு இந்த அற்புதமான விழா கொண்டாடப்படுது. என்ன காரணத்துக்காகனா, இதில் 2 சதுர்த்தி வரும். கிருஷ்ணபட்ச சதுர்த்தி, இன்னொன்று சுக்லபக்ஷ சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற மாதங்களில் வரக்கூடிய சதுர்த்திக்கு சங்கடகர சதுர்த்தின்னும், இந்த ஆவணியில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மட்டும் மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணத்துக்காகனா, உமையவளாம் அன்னை பராசக்தி விநாயகப் பெருமான படைத்த அந்த நாள் மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படுது. அதற்கப்புறம் சிவபெருமான் அந்த பார்வதி உள்ள சிவபூஜை பண்ணிட்டு இருக்கும்போது வாசலில் விநாயகப் பெருமான் காவல் காக்கிறதாகவும், அப்போது சிவபெருமான் பார்வதியை பார்க்கணுன்னு உள்ள நுழைய போகும்போது, அம்மா உள்ள சிவபூஜையில் இருக்காங்க, நீங்கள் போகக்கூடாதுன்னு வழி மறிக்கிற போது சிவபெருமான் கோவப்பட்டு அவருடைய தலையை வெட்டினார் அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன குழந்தைகள்லேருந்து கதை கேட்டிருப்போம். அந்த கதை நடைபெற்ற அந்த நாள் தான் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி. அன்று விநாயகப் பெருமானுடைய தலை, அதுக்கு முன்னாடி ஒரு மனுஷ முகத்தோடு தான் இருந்திருக்கார். அந்த தலையை சிவபெருமான் வெட்டி வீசியதன் காரணமாக பார்வதி தேவி ஐயோ நம்ம பிள்ளையை நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேன்னு கேட்கும்போது, அவர் அப்போ தான் வடதிசையை நோக்கி படுக்கக்கூடிய எந்த ஒரு விலங்கோ உயிரினம் அதனுடைய தலையை வெட்டி கொண்டு இந்த குழந்தையோடு சேர்த்து உயிர்ப்பிக்கலாம்னு சொல்லும்போது, மீண்டும் அந்த விநாயகப் பெருமான் உயிர் பெற்று யானை முகத்தோடு வந்த அந்த நாள் சதுர்த்தி. அந்த சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுது. மகா சங்கடகர சதுர்த்தியிலிருந்து 15வது நாள் அடுத்து வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி. அதாவது முதல் சங்கடகர சதுர்த்தியில், மகா சங்கட சதுர்த்தியில் அவர் பிறந்து சிவபெருமானால் வீழ்த்தப்பட்டு மீண்டும் அவர் உயிர் பெற்ற அந்த திருநாள் விநாயகர் சதுர்த்தி. அதுதான் நம்ம இன்றைய வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு நம்ம வீட்டுக்கே விநாயகப் பெருமானை அழைச்சிட்டு அது எப்படின்னா, மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் நிறைய விதிகள் உண்டு, ஆனால் விநாயகப் பெருமானுக்கு விதிகளே கிடையாது. அதனால தான் அவரை மண்ணில் பிடிச்சாலும், சாணத்தில் பிடிச்சாலும், மஞ்சளில் பிடிச்சாலும், எதுவாக இருந்தாலும் பிடிச்சு வச்சா பிள்ளையார்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட எதை நினச்சி விநாயகப் பெருமானை வழிபட்டாலும் அதில் இருந்து நமக்கு அருளாசி வழங்கக்கூடிய விநாயகப் பெருமான். அதனால தான் அன்றைக்கி அவருக்கு பிடித்தமான பொருட்களை எல்லாம் நம்ம பக்ஷணங்களையும் பழங்களையும் மோதகம்னு சொல்லக்கூடிய கொழுக்கட்டையையும் செய்து வச்சு அவள் பொரியோடு சேர்த்து நம்ம வீடுகளில் விநாயகப் பெருமானை மனசார வழிபாடு பண்ணுறோம். இப்படியாக விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து அவருடைய அருளுக்கு இடம்பெறக்கூடிய அந்த அற்புதமான மாதம் இந்த ஆவணி. அது மட்டும் இல்லாமல் கண்ணபிரான் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சனாதனத்தில் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அடுத்ததாக சனாதனத்தின் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய சைவம் வைணவம்னு சொல்லுவோம். இதில் சைவம் சார்ந்த விநாயகர் பெருமானுக்கும், அடுத்து வைணவம் சார்ந்த மகாவிஷ்ணுவுடைய சுரூபமாகவும் பெருமாளுடைய அவதாரமாகவும் இருக்கக்கூடிய இதிகாசங்களில் மகாபாரதத்தினுடைய தலைவனாகவும் அந்த மகாபாரத கதையை வழிநடத்தி செல்லக்கூடியவருமாக இருக்கக்கூடிய கண்ணபெருமான், அதை கண்ணபிரான்னு சொல்லுவோம், கிருஷ்ணன்னு சொல்லுவோம். இப்படியாக இருக்கக்கூடிய அந்த கோபால கிருஷ்ணர் அவர் அவதாரம் செய்தும் இந்த மாதத்தில் தான். அந்த நாளை தான் நாம் கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். அதில் ரோகிணி நட்சத்திரமும் தேய்பிர அஷ்டமியும் ஒன்றா வரக்கூடிய அந்த நாள் கிருஷ்ண ஜெயந்தி. அந்த கிருஷ்ண ஜெயந்தி தான் கோகுலாஷ்டமி கொண்டாடுறோம். அந்த நாளில்
குழந்தை இல்லாதவர்கள் கிருஷ்ண பெருமானை நோக்கி கண்ண பெருமானை நோக்கி விரதம் இருந்து குழந்தைகளுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ, அதாவது முறுக்கு, சீடை, லட்டு, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த மாதிரியான பக்ஷணங்களாலும் அவருக்கு பிடித்தமான அந்த வெண்ணெய்னாலும் பூஜைகள் செய்யும்போது அடுத்த ஆண்டு அந்த கண்ண பெருமானே அந்த கிருஷ்ண பெருமானே பிள்ளையாக வந்து பிறப்பார் அப்படின்னு சொல்றது இது. இப்படியாக வைஷ்ணவம் சார்ந்த கண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வேணுகோபாலனுக்கு பிறந்த தினமாம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடக்கூடிய மாதமும் இந்த ஆவணி தான். அடுத்ததா மூன்றாவதாக சொல்லப்போனால் இந்த மாதத்தினுடைய மிகச்சிறந்த சிறப்பு ஒன்று இருக்கு. இந்த மாதத்தில் வரக்கூடிய அத்தனை நாட்களும் சுப நாட்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த சுப நாட்களேன்னு சொல்றாங்கன்னா, இந்த மாதத்தில் கிரகப்பிரவேசங்கள் செய்கிறவங்களுக்கு அவ்வளவு மகத்தான புண்ணியங்கள் கிடைக்குமா. அது மட்டும் இல்லாமல் காலத்துக்கும் அந்த வீட்டில் நிலையாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வரன்களும் கிடைக்கும். அதற்கான காரணம் என்னன்னா, பார்க்கடலை வாசுகி நாகத்தை வச்சு அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து கடையும் போது அதிலிருந்து வெளிப்பட்ட நஞ்சை விஷத்தை அழகால விஷத்தை கலந்து மற்ற உயிரினங்கள்லாம் இறந்துடக்கூடாதுன்றதாக சிவபெருமான் அந்த நெஞ்சு முழுக்கையும் கையில் வாங்கி தானே உட்கொண்ட போது அந்த விஷம் அவரை தாக்கக்கூடாதுன்னு பார்வதி தேவி அவருடைய கண்டம்னு சொல்லக்கூடிய கழுத்தில் கை வச்சு நெருக்கி அந்த விஷத்தை அங்கேயே நிறுத்தி அதனால் ஏற்பட்ட உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காக கங்கையால் அபிஷேகமும் குளிர் சந்திரன் அவருடைய தலையிலும் சூட்டிய மாதம் இந்த ஆவணி மாதம். ஆகையினால சிவபெருமான் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய மாதம். சிவபெருமானுக்கே இடர் வந்தபோது அதனை சக்தி தேவி கலைந்த மாதம். அதனால் எந்தவித இடர்களும் வராமல் சிறந்த முறையில் நாம் எல்லாம் வாழறதற்கான ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லி இந்த ஆவணி மாதத்தை சொல்கிறாங்க. இந்த ஆவணி மாதத்தில் சுப நிகழ்ச்சியை செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே வாழ்வாங்கு வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம புராணங்கள் சொல்லப்படும். இப்பேற்பட்ட இந்த மாதம் சூரிய பகவானால் சஞ்சரிக்கப்பட்ட அவருடைய வீடான சிம்மத்தில் வந்து அவர் தங்கி சஞ்சாரம் செய்யக்கூடிய அற்புதமான மாதம் என்பதால் இந்த மாதம் முழுக்கவுமே சுபமான மாதமாக அமையும். ஆகவே அன்பர்களே, விநாயகப் பெருமானுக்கும் கிருஷ்ண பெருமானுக்கும் வரக்கூடிய அந்த விழாக்களை எல்லாம் நீங்கள் தங்கள் வீடுகளில் சிறப்பான முறையில் கொண்டாடி இறைவனுடைய திருவிழா பெறணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா வீடுகள்லேயும் சுப நிகழ்ச்சிகள் சிறந்த முறை நடக்கணும்னு சொல்லி எம்பெருமான வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. சிவசிவா.